அதே போல உங்க அம்மா என்ன என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? உங்க அக்கா என்ன எப்படியெல்லாம் ஜாடையா பேசுனாங்க தெரியுமா? இப்ப வந்து என் முன்னால அவங்கள நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கணவர் அத நம்ப மாட்டாரு. என்றைக்கு தன் மனைவி சொல்வது நிஜம்தான்னு அவன் ஆராய்ந்து உணர்கிறானோ, அன்று நிச்சயமா அம்மாவ கூப்பிட்டோ, ஆர் யார் அவங்க மனைவிய தப்பா பேசுனாங்களோ, அவங்கள தனியா கூப்பிட்டு இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் மனைவிகள பொறுத்தவரை, என் முன்னால நீ கேளு, அப்பதான் நான் நம்புவேன்னு ஒத்த கால்ல நிப்பாங்க. இந்த இடத்துல மனைவிகள் ஒரு விஷயம் யோசிக்கணும். அன்றாடம் வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விசாரணை கமிஷன் வச்சு அவங்கள உங்க முன்னாடி கண்டிக்கணும்னு நினைக்கிற மாதிரி உங்க கணவன் குடும்பத்தாரும் உன் மனைவி கூட தான் இதெல்லாம் பண்ணா, எங்க முன்னால நீ கூப்பிட்டு அவளை இதெல்லாம் கேளுன்னு சொன்னா அதை நீங்க அனுமதிப்பீங்களா? நான் தான் தப்பே பண்ணலையேன்னு நீங்க கேட்கலாம். பட் நீங்க அறியாம தெரியாம செய்த சில விஷயங்களை அவங்க தப்பா கூட நினைச்சிருக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விசாரணை கமிஷன் வச்சு நியாயம் கேட்க ஆரம்பிச்சா அதுக்கு எண்டே இல்லை. ஒன்று நீங்களே அதை ஹேண்டில் பண்ண பழகுங்க, ஆர் அதை அப்படியே இக்னோர் பண்ணி பழகுங்க.